இந்த பிரச்சனை எப்பதான் சார் சரியாகும்? இந்த வைரமுத்து இளையராஜா பிரச்சனை அது ரொம்ப சுலபமாக சரியாயிடும். ஞானின்னு ஏன் அவரை பற்றி சொல்கிறோன்னா, அவர் வந்து கவிதைகளையும் இசையும் ஒன்றா சேர்த்து கொடுத்ததுனால தான் அவரை ஞானின்னு நம்ம சொல்கிறோன்றதான் வைரமுத்து சொன்னது. கங்கை மரம் அப்படி இல்லை, அவர் அஞ்ஞானின்னு சொன்னாருங்கிறாரு. அப்போ இளையராஜாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இளையராஜா கடைசியாக என்ன படத்துக்கு இசையமைச்சாருன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ரொம்ப காலம் ஆச்சு அவர் இசை போட்டார். ராயல்ட்டி அவருக்கு மாத்திரம் உரித்தானது. ஒரு ராகத்தை அடிப்படையாக வச்சு தானே இசையை போட்டார். அந்த ராகத்தை இவர் கண்டுபிடிச்சாரா? இந்த ராகம் யாரோ கண்டுபிடிச்சாங்க. அவர் கேட்டாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்ச ராகத்தை நீ எப்படியா பயன்படுத்தலாம்? இளையராஜா அவர் பாட்டுக்கெல்லாம் ராயல்ட்டி கேட்கும் போது இளையராஜாவை சாடுற மாதிரி கங்கை மரன் பேசியிருந்தாரு. இப்போ இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கங்கை மரன் இப்போ கூட அவர் சப்போர்ட் பண்ணதா எனக்கு தோணலை. பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போ, அவர் எதை இசையமைக்கிறதே இல்லை, உனக்கு படங்களே இல்லைங்கிற காரணத்தினால தான் அவரு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால தான் எல்லாரும் அவன் ஒதுக்கிட்டாங்க. அவர் வந்து பட்டியல் சமூகம்னு ஒரு எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வைரமுத்து அவர்கள் வந்து மொழி இல்லாமல் இசை இல்லை, அதனால இசைக்கு வந்து மொழியும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கங்கை அமரன் எதிர்த்து அதை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவரும் அதே மேடையிலே பதில் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனை எப்போ தான் சார் சரியாகும்? இந்த வைரமுத்து இளையராஜா பிரச்சனை அது ரொம்ப சுலபமாக சரியாயிடும். இதில் எனக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வைரமுத்து என்ன பேசினாருன்னு பார்த்தேன். இசையோட வார்த்தைகளும் கவிதையும் சேர்ந்து அதை பாட்டுன்னுவாங்க. அப்போ தான் அது பாட்டு பிறக்கும். கவிதை இல்லாமல் வெறும் இசை மாத்திரம் தான் அது பாட்டாக வராது. இது ரெண்டும் சேரும்போது தான் அங்கே பாட்டு உருவாகும். அதை அறிந்தவன் ஞானி, அதை புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானின்னாரு. இதில் கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதில் இளையராஜா எங்கே வந்தார்? எதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இளையராஜா வந்து ஒரு ஞானியாக இருக்கிறார், இசை ஞானியாக இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. கங்கை முறை அவர் கோவிச்சுக்கிட்டாருன்றதை பார்க்கும்போது அவருக்கு அது தெரியாது. அவருக்கு அதனால் இசைஞானி பட்டம் கொடுக்கல, அவர் வேறு அது தெரியாமல் அவர் பட்டம் வாங்கினாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கங்கை மரம் தான் அவர் கேவலப்படுத்திக்க மாதிரி. ஞானின்னு ஏன் அவரை பற்றி சொல்கிறோன்னா, அவர் வந்து கவிதைகளையும் இசையும் ஒன்றா சேர்த்து கொடுத்ததுனால தான் அவரை ஞானின்னு நம்ம சொல்கிறோன்றதான் வைரமுத்து சொன்னது. கங்கை மரம் அப்படி இல்லை, அவர் அஞ்ஞானின்னு சொன்னாருங்கிறாரு. அப்போ இளையராஜாவுக்கு வரிகள் புரியாது, அவருக்கு அதை புரியாதவர் ஒரு அஞ்ஞானி. இது கங்கை மரம் சொல்கிறதா தான் எனக்கு படுது. கங்கை மரம் தான் அவர் இழிவுபடுத்திருக்காரு. இப்போ சமீபத்தில் கூலி படத்துடைய ஒரு வீடியோ ஒன்று வெளியானுச்சு சார். அதில் வந்து அந்த டிஸ்கோன்ற பாட்டு, இளையராஜாவுடைய பாட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து இளையராஜா தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பெர்மிஷன் கொடுக்காம என்னோட பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மேலே வழக்கம் தொடுத்திருக்காரு. ஸோ இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதே நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் வந்து ஓகே எடுத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் ஏன் சார் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க? அம்மா, எனக்கு தெரிஞ்சு இளையராஜா கடைசியாக என்ன படத்துக்கு இசையமைச்சாருன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. ரொம்ப காலம் ஆச்சு அவர் இசை போட்டு. இன்றைக்கி அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இசை அமைப்பாளர்கள். யுவன் சங்கர் ராஜாவுக்கும் ஒன்றும் சான்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அவர் குடும்பத்தை சேர்ந்ததில் அவர் ஒருத்தர் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். இளையராஜாவுடைய மியூசிக் நான் எப்போ கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு கடைசியாக ஞாபகம் வருது, ரஜினிக்கு தளபதி படத்தில் போட்டார், அப்புறம் கமலுக்கு வந்து விருமாண்டி படத்தில் போட்டார். தளபதி படத்துக்கு அப்புறம் ரஜினி அவரை உபயோகப்படுத்தவே இல்லை. அதே மாதிரி தான் விருமாண்டி படத்துக்கு அப்புறம் கமல் அவரை உபயோகப்படுத்தவே இல்லை. இன்றைக்கி புது புது இசையமைப்பாளர்கள் வளர்ந்துட்டாங்க. யார் யார் பேரோ வருது, நமக்கு யாருன்னே தெரியல. இவர் இளையராஜா இசையமைப்பாளராக இருந்து எந்த காலத்தில் கடைசியாக பாட்டு போட்டார்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னை பற்றி பேச்சுகள் வரணும், தன்னை பற்றி ஏதாவது விளம்பரங்கள் வரணும். விளம்பரங்கிறது சினிமாவில் இருக்கவங்களுக்கு மிக முக்கியம். தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் கேட்குற ராயல்ட்டி ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இந்த 1000 ரூபாய்க்கு அவர் அடிச்சுக்கிறார். அந்த ராயல்ட்டியை பற்றி கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ராயல்ட்டி அவருக்கு மாத்திரம் உரித்தானது இல்லை. அந்த இசையை நான் போட்டேங்கிறாரு. ஒரு ராகத்தை அடிப்படையாக வச்சு தானே இசையை போட்டார். அந்த ராகத்தை இவர் கண்டுபிடிச்சாரா? இந்த ராகம் யாரோ கண்டுபிடிச்சாங்கல்ல, அவர் கேட்டார்னா நாங்கள் கண்டுபிடிச்ச ராகத்தை நீ எப்படியா பயன்படுத்தலாம்? அவங்க கேட்டாங்கன்னு நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்துக்கு பாட்டை போடணும்னு உங்கள்கிட்ட காசு கொடுத்தாரு. நீ இசையை போட்டு கொடுத்துட்ட, அந்த தயாரிப்பாளர் அந்த பாட்டுக்கு நீ காசை வாங்கிக்கிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ வித்தாச்சு அந்த இடத்த.
அதுக்கப்புறம் நீ அதுக்கு வந்து உரிமை கேட்டுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? அவர் சொல்கிற காரணங்களுடைய அடிப்படையில் பார்த்தா நான் உருவாக்குனதுக்கு எனக்கு நீ கொடுத்தாவுனாக்க நீ உருவாக்கி நீ விற்றுப்புட்ட, அவ்வளோதான், உன் கதை ஓவர். அது தயாரிப்பாளர் தான் கேட்கணும். என் பாட்டை உபயோகப்படுது, என் படத்தில் வர்ற பாட்டை நீ உபயோகப்படுத்த எனக்கு காசு கொடுன்னு கேட்கலாம். அவங்க தான் அதை கேட்கணுமே, நீ இல்லை. கலைஞர் பராசக்திக்கு வசனம் எழுதினார். வசனம் எழுதி முடிச்சப்பறம் அந்த பராசக்தியுடைய வசனம் நடிகர்களுடைய நடிப்பு, அது படங்கள் எல்லாமே நேஷனல் பெருமாள் முல்லையாருக்கு சொந்தம். உங்களுக்கு இல்லை, கலைஞருக்கு இல்லை. கலைஞர் அவர்கிட்ட கேட்கலாம், எங்கே இந்த உங்கள் படத்தில் நான் கொடுத்துருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் அதை பயன்படுத்திக்கலாமான்னு கேட்கலாம். இவர் தான் பர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி தான் அண்ணா வேலைக்கு அறிக்கை வசனம் எழுதி கொடுத்துட்டாரு. அதை எடுத்தவங்க ஜூபிட்டர் பிக்சர் சோமு சுந்தரத்துக்கு மொய்தீன்கிட்ட தான் அவர் பர்மிஷன் கேட்கணும். அந்த வசனங்களை நான் பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ என்றைக்கு நீங்கள் விற்றுட்டீங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொந்தம். சட்டையை விற்றுப்பிட்டீங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நெசவு செஞ்ச அந்த தொழிலாளி வந்து நான் தான் நெசவு செஞ்சேன், நீ எப்போ போட்டாலும் எனக்கு காசு கொடுத்து கேட்பாரா? அது எப்படி சார் கேட்க? அப்புறம் என்ன அது எப்படி சார் கேட்க முடியும்? ஒரு உடனே பதில் வருது. அதே தான், உருவாக்குனேன், விற்றுப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீ பல ராகங்களை பயன்படுத்தி நான் நேற்று கூட பார்த்தேன். ஒரு சங்கராபரணத்தின் அடிப்படையில் எத்தனை பாடல்கள் வந்து சங்கராபரணத்தை எந்த இசைமேதை கண்டுபிடிச்சாங்க அந்த ராகத்தை? அந்த அந்த சங்கராபரணத்தை உருவாக்குனவங்களுக்கு தான் அந்த பாட்டுகளுக்கான எல்லா ராயல்ட்டியும் போகணும். அதை பயன்படுத்தி தான் நீ போட்ட. நீ சங்கராபரணத்தை கண்டுபிடிச்ச இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விங்க. அப்புறம் வந்து இசைக்கருவிகளை பயன்பாடு, ட்ரம்ஸு நீ கண்டுபிடிச்சியா? ட்ரம்ஸை அதை கீபோர்டு வாசிக்கிற அந்த கீபோர்டு நீ கண்டுபிடிச்சியா? அந்த கண்டுபிடிச்சவங்க வந்து நான் என் கீபோர்டை எப்படி யோசித்தேன், நீ எப்போல்லாம் கீபோர்டு வாசிக்கிற அப்போல்லாம் எனக்கு காசு கொடுன்னு கேட்பாங்களா? இதுக்கெல்லாம் இதை எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுயான்னு கேளு. ரைட்ஸ் கிடையாது. என்ன இருந்தாலும் இவர் தானே சார் உட்காந்து யோசிச்சு மண்டையை குழப்பி இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த டியூன் செட் ஆகும், இந்த பாட்டு நம்ம போடலாம்னு யோசிச்சு பண்ணியிருப்பாரு. அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு 10 பாட்டு போடுறது. ஒரு இதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, 30 பாட்டு போட்டேன். முதல்ல எந்த பாட்டு போட்டோன்னு அதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் 29 பாட்டு தெருவுக்கு போயிடுச்சிருங்க. அதை என்ன பண்ணார்? அதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தா? நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் கையை விட்டு அது போயிடுச்சுங்க. அது இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவர் தானே ஒரு கார் இருக்குது, அந்த காரை வந்து தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரை உருவாக்கி விற்றுப்பிட்டாங்க. விற்றதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண கார் தானே, அதனால் நாங்கள் ஏறி உட்காந்து போகிறதுக்கு எங்களுக்கு இது இருக்குது, அந்த காரில் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு வந்து கேட்பீங்களா? நீங்கள் உருவாக்குன விற்றதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே இவர் நிறைய இளையராஜா அவர் பாட்டுக்கெல்லாம் ராயல்ட்டி கேட்கும் போது அப்போ கங்கை அமரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்படி கேட்டுதான் பிழைக்கணுமா, வேற வழி இல்லையா அப்படின்ற மாதிரி இளையராஜாவை சாடுற மாதிரி கங்கை அமரன் பேசியிருந்தாரு. இப்போ இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கங்கை அமரன் இப்போ கூட அவர் சப்போர்ட் பண்ணதா எனக்கு தோணலை. அதை புரிந்து கொண்டவன் ஞானி. அதை புரிந்து கொண்ட ஒரு ஞானி தான் இசை ஞானியான இளையராஜா தான் வைரமுத்து சொன்னார். இவர் தான் அவரை அஞ்ஞானின்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. அவருக்கு அது புரியலன்றதை இவர் தான் சொன்னார். இளையராஜாவுக்கு அது புரியல, அதை அவர் அஞ்ஞானின்னு சொன்னது இளையராஜாவை தான் சொன்னார். ஆக அப்படின்னா அவருக்கு இசைக்கு வரிகள் தேவையில்லை அப்படிங்கிறத புரியல அப்படின்னு கங்கை அமரன் தான் சொன்னார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, இதை புரிந்து கொண்டவன் ஞானி அப்படின்னா இசை ஞானி இளையராஜா. அவர் புரிந்து கொண்டார், அதனால தான் அவர் இசை ஞானி. அதை புரியாத மற்றவங்கெல்லாம் அஞ்ஞானின்னு சொன்னார். இவர் தானே அந்த அஞ்ஞானி கூட்டத்தில் இவரை சேர்த்துறது. ஆக இன்றைக்கும் கங்கை அமரன் வந்து இளையராஜாவுக்கு எகென்ஸ்டாக தான் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் மாறல, அவர் கரெக்டாக தான் இருக்கார். காப்பிரைட்டு கேட்டு தான் பிழைக்கணுமான்னு கேட்டால் அதே கேள்வி தான் இப்போ கேட்குறாரு. நீ என்றைக்கு வரிகள், ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய கவிதைகளை அவர் பயன்படுத்தவே இல்லை, என்ன சான்ஸே கொடுக்கல எல்லாம் சொல்லியிருக்கார். யார் அன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்காங்களோ, யார் அன்றைக்கி புதுசாக இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. சினிமா உலகமே அது தான். இன்றைக்கி அமரத்துவம் வாய்ந்த பாடல்கள் கொண்ட படம் வந்து மீரா படம் தான். எஸ்.வி. வெங்கட்ராமன்ற இசையமைப்பாளர் தான் அதை போட்டவர், அந்த இசையமைச்சவர். அதுக்கு கல்கி எழுதின அந்த காட்டினிலே வரும் கீதம் பாட்டு தான் உலக புகழ் பெற்ற பாட்டாக இருக்குப்பா. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு இது பாரத ரத்னா வாங்கி கொடுத்த பாட்டு அது. அதை வந்து கல்கி வந்து நான் எழுதின பாட்டு எனக்கு ராயல்ட்டி கொடுன்னு கேட்பாங்க. அது முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. அதுக்கு அதை உருவாக்குனவர், அந்த இசையை உருவாக்குனவர் எஸ்.வி. வெங்கட்ராமன். அதோட முடிஞ்சு போச்சு, அதோட ஓவர். எம்.எஸ். விஸ்வநாதன் 1000 படங்களுக்கு மேலே போட்டிருக்காரு. கே மகாதேவன் 1000 படங்களுக்கு மேலே போட்டிருக்காரு. ஒவ்வொரு ராயல்ட்டி கேட்டுக்கிட்டு இல்லை. ஏன்னா விற்றதுக்கப்புறம் அது அவங்களுக்கு சொந்தம். சங்கராபரணம் படம் வந்தது, அந்த பாடல்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குற அளவுக்கு அந்த படம் வந்தது. அந்த பாடல்கள்லாம் அந்த தயாரித்த அந்த கே விஸ்வநாதன் டைரக்டருக்கு தான் சொன்னோம். கே மகாதேவன் அதை கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எம்எஸ்வியினுடைய பாடல் அவங்களாம் யாருமே கிளைம் பண்ணல. இதை வந்து இது வழக்கு வந்து இதில் இருக்கிறதுனால
அது இன்றைக்கி ஜட்ஜுகளை பற்றி நம்ம ஒன்றும் சரியாக சொல்ல முடியாது. அவங்க என்ன வேணாலும் சொல்கிறாங்க. ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு இப்படி தான் நீதி போகும்னு நம்ம ஒரு காலத்தில் அனுமதித்தோம். இப்போலாம் வந்து நீதிமன்றங்கள்லாம் வேடிக்கையாக இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. சார் அப்போ இளையராஜா அவங்களுக்கு மார்க்கெட் சரியா இல்லாததால அவங்களும் இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் அந்த ராயல்டி கேட்டு கேஸ் போடுறது. ஆமாம், இல்லாட்டி போனால் இளையராஜா பற்றி நமக்கு பேச்சு என்ன இருக்குது? இப்போ சமீபமாக என்ன படத்துக்கு அவர் இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டுகளில் அவர் எந்த படத்துக்கு பாட்டு போட்டார்? சார் இப்போ சமீபத்துல விடுதலைன்னு ஒரு படத்துக்கு பாட்டு போட்டாருல்ல சார், அது கூட அதுல இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே கூட பயங்கரமா ஹிட் ஆச்சு சார். விடுதலையில் யார் ஆக்ட் பண்ணா? சூரி, விஜய் சேதுபதி, வெற்றிமாறனுடைய படம். அது வந்து அதில் இளையராஜா போட்டாரா? ஆமா. சரி, அது ரைட்டு. அதுக்கு முந்தின படம் எது? தேடி பிடிச்ச ஒரு படத்தை சொல்லிட்டீங்க. அதுக்கு முந்தின படம் எதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ முடிஞ்சு போன கதைம்மா. இளையராஜாவை இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. அது மாதிரி அவருக்கு செல்வாக்கு போயிடுச்சு, அவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சுங்கிறதுனால தான் பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போய் அவர் சும்மாவே வச்சு ஏன் பூட்டிக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிடணும். ஒரு ஸ்டுடியோவை எடுத்துகிட்டு போய் உனக்கு எதை இசையமைக்கிறதே இல்லை, உனக்கு படங்களே இல்லைங்கிற காரணத்தினால தான் நீங்கள் வெளியே போக சொன்னாங்க. இவர் அதுக்கும் தகராறு பண்ணார். தகராறு பண்ணி அடிதடி வரலும் போய் அந்த ஸ்டுடியோவே அடித்தா கட்டடத்தையெல்லாம் இடிக்கிற அளவுக்கு ரகலை பண்ணார். அவங்க ஏன் சொன்னாங்க, உனக்கு நீ படமும் இல்லை, என்னத்துக்கு வீணாக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஸ்டுடியோ தண்டமாக கிடக்குது, அது இதுக்கிட்டு. அதில் என்ன இன்னொரு வேடிக்கைன்னாக்கா, பிரசாத் ஸ்டுடியோவே அவங்க வந்து இடிச்சிட்டு வேறையாக கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு இது பண்ணாது. நாங்கள் ஏன்னா ஸ்டுடியோக்களுக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ என்ன ஆயிருதுன்னு போய் பாருங்கள். கட்டடங்கள், ஹவுசிங் போர்டு, அந்த இருந்த அந்த உலகம் உருண்டை ஒன்று ஏவிஎம்னு போட்டிருந்த உருண்டை அதை கூட எடுத்துட்டாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோ அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. மாடர்ன் தேட்டர்ஸாவது அட்லீஸ்ட்டு அவங்களுடைய முகப்பு அந்த இதை அப்படியே வச்சுருக்காங்க. ஜெமினி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்தபோது அந்த ஜெமினி வாசலை ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டுடியோக்களே காணாமல் போயிடுச்சு. விஜயவாகினி எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆசியாவுடைய மிகப்பெரிய ஸ்டுடியோ. அது மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கிற நேரத்தில் இவருக்கு மார்க்கெட்டுக்கு இழந்து போயிருக்கிறார். இன்றைக்கி யாரோ இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம் யாரோ வந்திருக்காங்க. இப்போ வந்து இது அனிருத் மியூசிக்கல்ங்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் அதிகமாக சினிமா பார்க்குறேன், நானே அவுடேட். அதனால் அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு. ஏதோ கண்டுபிடிச்சி எப்படியே ஒரு விடுதலைன்னு ஒரு படத்தை சொன்னீங்க பாருங்கள். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தீபாவளி அன்றைக்கி 5 படம் ரிலீஸ் ஆகும். 5 படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக். இன்றைக்கி எங்கே இருக்குது? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து பழைய பாடல்களை வச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் இப்போ இசை கச்சேரிகளில் வந்து இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாடக்கூடாதுன்னாரு. அவருடைய கச்சேரிகளில் பாடுறதை விட்டார். யாருக்கு லாஸு? அவருக்கு தான். அவருடைய பாடல்கள் எங்கேயுமே கேட்கல. என்னத்துக்கு வம்புன்னு விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தேடி பிடிச்சி யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணாக்கா அதுக்கு போய் அவர்கிட்ட சண்டை அவரும் நீக்கிட போகிறாரு. அந்த பாட்டை நம்ம கேட்க போகிறது இல்லை. இப்படியே போச்சுன்னா உன்னுடைய பாடல்கள் இசைத்தட்டா கூட வெளியே வராமல் போயிடலாம். காணாமே போய்டும். இப்படி ஒரு இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறதே இல்லாமல் போயிடும். அதான் இப்போ அவருடைய பழைய பாடல்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, மறுபடியும் அவருடைய பாடல்களை கொண்டு வராங்க திரைக்கு அப்படின்னும் போது அது அவருக்கு பெருமை தானே? பெருமை தான். அப்படி தான் நினைக்கணும். அவர் அப்படி நினைக்கலையே. ஐயா, எனக்கு என்னை பொறுத்தவரை என்னன்னாக்கா, அவருக்கு எந்த விளம்பரமும் இல்லை, எந்த அங்கீகாரமும் இல்லை. ஒரு எம்பி பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கட்சியில் ஏதோ பெருசாக வந்தரலாம்லாம் நினச்சார். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அவரை கூப்பிடல. எதுக்கும் இது நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அவருக்கெல்லாம் அழைப்பே இல்லை. அவர் பல்வேறு வகையில் அவர் வந்து எவ்வளவோ தன்னை வந்து பெருசாக காட்டிக்கணும்னு பார்க்குறாரு. சனாதனத்துக்கு ஈடுபட்டுட்டா தன்னை வந்து சமூக புறக்கணிப்புலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அவர் நினைக்கிறாரு. அது நடக்கலையே. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட தான் அவர் பணம் வசூல் பண்ணி கொடுத்தாரு. காஞ்சி பெரியவர் சொன்னார் சொல்லிட்டு அப்படியே உளுந்து இசை நிகழ்ச்சியாக நடத்தி இடிஞ்சு போன கோபுரத்துக்கு பணம் கொடுத்தாரு. 15 லட்சமோ 20 லட்சமோ ஏதாவது கோடிக்கணக்கில் ஏதாவது கொடுத்தாரு. கும்பாபிஷேகத்துக்கு அவர் கூப்பிடு, காசு வருது, கும்பாபிஷேகத்துக்கு அவர் கூப்பிடலையே, அவ்வளோதான். அவர் அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால தான் எல்லாரும் அவன் ஒதுக்கிட்டாங்க. அவர் வந்து பட்டியல் சமூகம்னு அவர் சொல்லிக்கல தன்னை. அதான் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ்கார் அவார்டு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு பதிலாக இளையராஜா கிடச்சிருந்தா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழில் சொன்னார். இவர் கிடைச்சிருந்தா சமஸ்கிருத ஸ்லோகம் பாடியிருப்பார். அவர் எங்கேயுமே வந்து இளையராஜா வந்து தன்னை வந்து தமிழன்னோ தலித்துன்னோ அவங்க எங்கேயுமே அவர் சொன்னது. அவர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது. அவர் தன்னை தலித்துன்னு எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. தன்னை தமிழன்னு அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. அவர் தன்னை வந்து ஒரு ஜாதியாகவும் ஏதோ பெருசாகவும் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சால் தன்னை அங்கீகாரம் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனார். முடிஞ்சு போச்சு. சீசன் ஓவர். சார், நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.